ஓம் நம சிவாயா. நாம இந்த வீடியோல என்ன டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். போன வீடியோவில் என்ஜினியரிங் முடிச்சவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். என்ஜினியரிங் முடிச்ச எல்லாருமே சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகிறது இல்லை. அப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக கிரக நிலைகளும் சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகளும் மேட்ச் ஆகி வரணும். அந்த விதிகள் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க மட்டும்தான் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போக முடியும். ஒருவேளை அவங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பிஇ எம்இ முடித்தாலும் கூட இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போவதற்கான சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் இல்லைன்னா அவங்க எம்இ படிச்சிருந்தாலும் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் ஐடி ஃபீல்டில் என்ட்ராக முடியாதுங்கிறத நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதற்குன்னு சிஆர்பி மெத்தடில் 8 விதிகள் இருக்குது. இந்த 8 விதிகள் யாருடைய ஜாதகத்தில் மேட்ச் ஆகி வருதோ அவங்க மட்டும்தான் ஐடி ஃபீல்டுக்கு போக முடியும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மேலும் சிலர் பிஇ முடிக்காமையே கூட ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ், எம்சிஏ இது மாதிரி முடித்தவங்க கூட ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 8 விதிகளும் நிச்சயமாக பொருந்தி வந்த காரணத்தினால தான் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கிறத ஜோதிட ரீதியாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருடைய ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதற்கான 8 விதிகள். 2வது பார்ட்டு கிரக தொடர்புகள். இந்த கிரக தொடர்புகள் சித்தர்கள் சொன்ன முறையிலையும் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. புதுசாக சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற 6 முறைகளிலும் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. சிஆர்பி மெத்தடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது சிஆர்பி மெத்தடினுடைய சிறப்பம்சம். இது போல மேலும் 2 வழிகளில் கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. இது சம்பந்தமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல சொல்லியிருக்கேன். வாங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ற நபரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் துலாம். லக்னத்திலேயே மாந்தி இருக்கு. 5ஆம் இடம் கும்பம். கும்பத்தில் கேது இருக்கு. 6ஆம் இடம் மீனம். இதில் புதன் இருக்கு. 7ஆம் இடம் மேஷம். இதில் சூரியன் சந்திரன் இருக்கு. 8ஆம் இடத்துல லக்னாதிபதி சுக்கிரன் இருக்காரு. 11ஆம் இடம் சிம்மம். இதில் செவ்வாய், குரு, சனி, ராகு இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்து இருக்கு. ஒருத்தர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தடில் சைடில் காட்டியிருக்கிற கிரீன் கலர் பாக்ஸில் இருக்கிற 8 ரூலும் பொருந்தி வரணும். இதில் முதல் ரூல் லக்னம் ராகு தொடர்பு. இங்கே பாருங்க, இந்த ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு. லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி. சுவாதி என்பது ராகுவோட நட்சத்திரம். இந்த விதத்தில் முதல் ரூல் பொருந்தி வருது. ரூல் 2, செவ்வாய் ராகு தொடர்பு. லக்னத்திற்கு 11ஆம் வீடு சிம்மம். இதில் செவ்வாய் ராகு நேரடியாக இணைஞ்சிருக்காங்க. ரூல் 3, 10 ராகு தொடர்பு. துலா லக்னத்திற்கு 10ஆம் வீடு கடகம். இதன் அதிபதி சந்திரன் மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு. நேரடியாக பார்க்கும் பொழுது
இந்த சந்திரனுக்கு ராகுவோட தொடர்பு ஏற்படல. அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த கிரகங்களை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அந்த விதத்துல இங்க பாருங்க, 11ஆம் வீடு சிம்மம், ராகு அமர்ந்த நட்சத்திரம் மகம், சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி, அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது மேசத்தில் இருக்கிற சந்திரனை சிம்மத்திற்கு மாற்றி வைக்கலாம், அல்லது சிம்மத்தில் இருக்கிற ராகுவை மேசத்திற்கு மாற்றி வைக்கலாம். நாம மேசத்தில் இருக்கிற சந்திரனை சிம்மத்துல ராகு இருக்கும் நட்சத்திரமான மகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போ இங்க நான் சொல்லியிருக்க 10 கூடிய சந்திரனும் ராகுவும் தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. ரூல் 4, சனி ராகு தொடர்பு. துலா லக்னத்திற்கு 11ஆம் வீடான சிம்மத்துல சனியும் ராகுவும் நேரடியா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ரூல் 5, 10, 11 தொடர்பு. அதாவது துலா லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன். ஆக மொத்தம் சூரியனும் சந்திரனும் 7ஆம் வீட்டில் நேரடியாகவே தொடர்பை ஏற்படுத்தி இருக்காங்க. ரூல் 6, 2, 11 தொடர்பு. துலா லக்னத்திற்கு 2ஆம் வீடுங்கிறது விருச்சிகம், இதன் அதிபதி செவ்வாய் நேரடியாகவே 11ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ 2, 11 தொடர்பு ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 7, 10 சூரியன் தொடர்பு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துலா லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் மேசத்தில் இருக்கு, இதோட சூரியன் நேரடியாகவே தொடர்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ரூல் 8, குரு சனி தொடர்பு. துலா லக்னத்திற்கு 11ஆம் இடமான மேசத்துல குருவும் சனியும் நேரடியாகவே இணைஞ்சிருக்காங்கிறத பார்க்க முடியுது. இது போல சிஆர்பி மெத்தடில் புதுசா நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 8 விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்க நிச்சயமாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. பிஇ படிக்கணும், எம்இ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஜாதகர் ஆர்டினரி கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கிரகங்கள் அந்த ஜாதகரை ஐடி ஃபீல்டில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. இது மாதிரி அடுத்த வீடியோவில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற இன்னொரு ஜாதகரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.